உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த தடங்களும் வராம நல்லபடியா தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த விரதம் இருக்கிறது முக்கியம் இல்ல பெரியமா? தேவியே ஒரு தடவை இந்த விரதத்தை ஆரம்பிச்சு முடிக்க முடியாம கைவிட்டுட்டா மாறி. அவ்வளவு கடுமையான விரதம் இது. தேவி அம்மாவும் நான் கும்பிடுற சமயபுரம் மாரி அம்மாவும் எனக்கு துணையா இருப்பாங்க பெரியமா. நீங்க நல்லா இருக்கணும். உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. நீங்க நல்லபடியா வந்து உங்க கையால குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுக்கணும் பெரியமா. அதுக்காக தான் நான் இந்த மகா சந்தான விரதம் இருக்க போறேன். நீங்க தடங்கல் சொல்லாம என்ன வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாறி. என்னோட ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எப்பவும் உனக்கு உண்டு. உன்னோட மகா சந்தான விரதம் நல்லபடியா நடக்க நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பெரியமா. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா, பெரியமா என்ன விரதம் இருக்க சொல்லிட்டாங்க. நான் இப்பவே விரதத்தை ஆரம்பிக்க போறேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் நல்லபடியா விரதத்தை முடிப்பேன். எனக்கு ஆண்டவனோட அருள் இருக்கு. சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலசாமி மாடத்தி அம்மா, கருப்புசாமி எல்லாரும் எனக்கு துணையா இருந்து மகா சந்தான விரதத்தை நல்லபடியா முடிக்க அருள் புரியணும். சிஸ்டர், சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது புது இடமா இருக்குது? எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சிஸ்டர்? உங்களுடைய மர்ம புன்னகையை பார்த்தா இது ஏதோ ஒரு மர்மமான இடம்ங்கிறது மட்டும் புரியுது. அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரிஞ்சா உள்ள போய் ரியாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல சிஸ்டர்? இங்க பண்ண வேண்டியதை பண்ணா அங்க அவரோட ரியாக்ஷன் கொடூரமா இருக்கும். அப்படி ஒரு இடம் இந்த இடம். இப்படி எல்லாம் விடுகதை போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர். மேட்ரு என்னன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர். உன்னோட மரமண்டைக்கு எதுதான் பட்டுன்னு புரிஞ்சிருக்கு? பல தடவை சொன்னா தானே உனக்கு புரியும். பரவாயில்ல சிஸ்டர், இந்த ஒரு தடவை சொல்லிடுங்களேன். ஒரு காரியத்தை நமக்கு சாதகமா மாத்தி காட்டணும்னா அதுக்கு சாமதான பேத தண்டத்தை கையில எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிஸ்டர். இந்த நாளும் கை கொடுக்காத போது அஞ்சாவதா ஒண்ணு இருக்கு. அத கையில எடுத்தோம்னா யாரா இருந்தாலும் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஓ, வேப்பஞ்சாலையை கட்டிக்கிட்டு விரதத்தை முடிச்சிட்டு வந்தா அந்த அம்மனே கூட வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால அது எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.